எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வெளியேறணும், நமக்குள்ளே எழக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாளைய தினம் அதாவது சுக்கிரவார நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி பௌர்ணமி திருநாளின் பொழுது காலை நேரத்தில் குளிக்கின்ற நீரில் எந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்கணும், ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிக்கணும், இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைய தினம் நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி பௌர்ணமி திருநாள் இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புத திருநாள். அப்படி அந்த திருநாளின் பொழுது நம்ம மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய கல்லுப்பை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கல்லுப்பை வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்காதவர்கள் கூட நாளைய தினம் சுக்கிரவார பௌர்ணமி அப்படிங்கிறதால கட்டாயம் கல்லுப்பை வாங்குங்க. வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் நம்ம வீடுகளில் வைப்பதன் பலனா கட்டாயமாக நமக்கு பணம் சார்ந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகும். இதை பற்றின ஒரு முழு விளக்கப்பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். அதனுடைய லிங்க்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான ஆணி பௌர்ணமி திருநாளின் பொழுது மாலை நேரத்தில் வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் கடன் தீரணும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும், இல்லை நிறைவேறாத ஆசைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேர்மறை எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அற்புத அருள் புரியக்கூடிய நாள் அப்படிங்கிறதால கட்டாயம் ஒவ்வொருவருடைய வீடுகள்லையுமே ஏற்ற வேண்டிய முக்கியமான விசேஷ தீபம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு செய்முறை விளக்கப்பதிவும் இருக்குது. 2 பதிவினுடைய லிங்கையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், கட்டாயம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பதிவில் நமக்குள்ளே எழக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே கட்டுப்படணும், இல்லை நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் இந்த அற்புத சேர்க்கை வரக்கூடிய நாளாம் ஆணி பௌர்ணமி நாளின் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை குளிக்கின்ற நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதுலேயும் நாளை தினம் நமக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டை. கேட்டையில் பிறந்தாலே கோட்டை கட்டி வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியும் இருக்குது. அப்படி அந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்கள், இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முயற்சிகள் அனைத்துமே உழைப்பை எல்லாமே கொட்டி கொடுப்பாங்க, ஆனால் அந்த விஷயம் சாத்தியப்படாது. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களையும் அறியாமல் அவர்களுக்குள்ளே எழக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு சன்மானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த குறித்த பொருளை சேர்த்து நாளைய தினம் குளிக்கின்ற நீரோடு சேர்த்து குளிக்கும் பொழுது கட்டாயம் நமக்குள்ளே எழக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களும் கட்டுப்படும். எதிர்மறை எண்ணங்கள் கட்டுப்படுவதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படும். இப்படி இந்த அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் பச்சை கற்பூரமும் ஜாதிக்காய் பொடியும். பச்சை கற்பூரம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட பொருள். அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் எந்த இடத்துல இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல தன ஆகர்ஷணமானது ஏற்படும். நல்ல நேர்மறை எண்ணங்கள் மேம்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பச்சை கற்பூரம் கட்டாயம் துணை புரியும். அப்படி அந்த விதத்தில் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் குளிக்கின்ற பக்கெட் தண்ணீரில் நுணுக்கின மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒருவருக்கு ஒரு பக்கெட் தண்ணி அப்படின்னாக்கா அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதுக்கு அடுத்ததாக 2வது பொருள் தான் ஜாதிக்காய். ஜாதிக்காய் பொடியாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பூஜை ஸ்டோர்கள் எல்லாம் விற்பாங்க. அதை ஒரு சிட்டிகை அளவு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இது ஆண்கள் குளிக்கும் பொழுது இந்த 2 பொருட்கள் சேர்க்கணும். இப்போ பெண்களுக்கும் இதே மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது. எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படணும், தனக்குள்ளே எழக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கட்டாயம் இந்த 2 பொருட்களோடு சேர்த்து கஸ்தூரி மஞ்சள் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த கஸ்தூரி மஞ்சளை வாங்கி ஒரு சிட்டிகை அளவு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள் எத்தனையோ மஞ்சள் பொடிகள் இருந்தாலுமே இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு தெய்வாம்சம் நிறைந்திய ஒரு பொருளாக பார்க்கப்படுது. அதனால் ஒரு சிட்டிகையோ 2 சிட்டிகையோ நீங்கள் சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். வெள்ளிக்கிழமை நாட்களில் மஞ்சள் பூசி தலை ஸ்நானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. அப்படிங்கிறதால இந்த கஸ்தூரி மஞ்சளை ஒன்று நீங்கள் நீரில் சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் முகத்தில் பூசிக்கொண்டு, இப்போ நிறைய பேருக்கு இந்த மஞ்சள் பொடி சேராது, ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முகத்தில் பூசிட்டு தலை ஸ்நானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இப்படி இந்த 2 பொருட்களுடைய சேர்க்கை, அதாவது பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் பொடி, இந்த 2மே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள். அப்படி அந்த பொருட்களை நம்ம குளிக்கின்ற நீரில் சேர்த்து நம்ம குளிக்கும் பொழுதும் அதை வைத்து நம்ம
வீட்டில் ஒரு சில இடங்களில் பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டில் உருளி வைப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த உருளி நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியில் புதுசாக வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்கும் பொழுது ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை அந்த மஞ்சளில் கலந்து நீங்கள் அதை பன்னீர் கொண்டு குழைத்து அதை கொண்டு பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம நாளைய தினம் பல்வேறு விதத்தில் பச்சை கற்பூரத்தையும் ஜாதிக்காயும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அள்ள அள்ள குறையாத பணவரவானது ஏற்படும். குளிக்கின்ற நீரில் தொடங்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி இடங்களில் வைத்தாலே போதும், கட்டாயமாக நம்ம வீட்டில் எழக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய ஆட்டத்தையும் வேற இருக்கும். நல்ல நேர்மறை ஆற்றல் நிறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே பிரபஞ்சம் முழுவதுமே நேர்மறை ஆற்றல் நிறையக்கூடிய நாள் அப்படிங்கிறதால இந்த குறித்த விஷயத்தை, அதாவது நம்ம தேகத்தையும் நம்மளுடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்தில் பச்சை கற்பூரத்தையும் அதனுடைய நறுமணத்தை நம்ம தொடர்ந்து நுகரக்கூடிய காரணத்தால் நம்மளுடைய சிந்தனையும் வலுப்பெறும் அப்படிங்கிறதால தான் இந்த பச்சை கற்பூரத்தை நாளைய தினம் இந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறேன். ஜாதிக்காய் பொடியும் பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கின்ற நீரில் சேர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் ஒன்று நீங்கள் முழு ஜாதிக்காய் விற்கிது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை பொடி தான் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொடியை ஒரு வெள்ளை காகிதத்தில் பணம் சார்ந்த சிக்கல் உங்களுக்கு எது இருக்கோ அந்த சிக்கல் தீரணும் அப்படிங்கிறத எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ கடன் தீரணும் அப்படின்னு சொன்னால் கடன் தொகையை எழுதி இந்த கடன் தீர்வதற்குண்டான பணவரவு வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இல்லை பண விரயங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீண் விரயங்கள் கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஜாதிக்காய் பொடியை கொஞ்சம் சேர்த்து ஒரு பொட்டலை மாதிரி நீங்கள் தயார்படுத்திட்டு அதை நீங்கள் பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சேமிப்பு பலப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சேமிப்பு உண்டியலில் கூட சேமிப்பு பலப்பட வேண்டும் அப்படிங்கிறத எழுதி ஜாதிக்காய் பொடியை கொஞ்சம் சேர்த்து ஒரு பொட்டலை மாதிரி தயார் பண்ணி உண்டியலில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதனால் நமக்கு கண்டிப்பாக பணவரவு அதிகரிப்பதற்குண்டான அற்புத வாய்ப்புகளானது பிறக்கும். இரண்டே விஷயங்கள் தான், நீங்கள் காலையில் குளிக்கின்ற நீரில் சேர்க்கணும். அதே மாதிரி இந்த இரண்டு பொருட்களையுமே அந்தந்த இடங்களில் தேவைக்கு ஏற்றாற் போல பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக பிரபஞ்சம் முழுவதுமே நிறையக்கூடிய நேர்மறை ஆற்றல் நம்ம வீடுகளுக்குள்ள கிரகிக்கப்பட்டு இதனால் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த குளிக்கின்ற நீரை பொறுத்த வரைக்கும் முழுவதையுமே நீங்களே பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பக்கெட் தண்ணி அப்படின்னாக்கா அந்த பக்கெட் தண்ணீர் முழுவதையுமே ஒருவரே காலி செய்வது அப்படிங்கிறத செய்யணும். மீதம் வைத்திருந்து அடுத்தவர்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கட்டாயம் ஒருவருக்கு ஒரு பக்கெட் அப்படிங்கிற எண்ணிக்கையில் எந்த அளவுக்கு எந்த அளவில் எடுத்து தண்ணீரை எந்த அளவில் பக்கெட்டில் எடுக்கிறீங்களோ அந்த முழு தண்ணீரையும் ஒருவரே பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கணும். இது ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான இந்த சுக்கிரவார ஆணி பௌர்ணமி நாளின் பொழுது குளிக்கின்ற நீரில் எந்த ஒரு பொருளை சேர்க்கணும், இதனால் நமக்குள்ளே எழக்கூடிய எப்படி இந்த எதிர்மறை எண்ணங்கள் கட்டுக்குள்ளே வரும், நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து பாருங்கள். கட்டாயமாக இந்த சுக்கிரவார ஆணி பௌர்ணமி எல்லா விதத்துலையுமே நற்பலன்களை பெற்றுத்தரும். இந்த பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.